வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கிருஷ்ணம்புதூர் தேவி திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழா, கிரிக்கெட் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி, மாற்று கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தோவாளை ஊராட்சி தலைவர் நம்பிராஜன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் SR மாதவன், மாவட்ட இணைச் செயலாளர் பிரேம், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வாகை ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை பாராட்டியும் கட்சியின் வளர்ச்சி, இளைஞர்களின் பங்கு மற்றும் மக்கள் சேவை குறித்தும் சிறப்புரை ஆற்றியும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட மகளிர் அணியினர், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம். மக்களுக்கான ஆட்சியை தான் தலைவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற தோழர்கள் சொல்றேன், நம்பி அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லா தோழர்களையும் சேர்த்தான் சொல்றேன். அவங்க எந்த ஒரு காசு பணத்துக்கோ பதவிக்கோ வேலை பார்க்கல. இங்க இருக்க மகளிரும் அதே போலதான். அவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இங்க மகளிர் அணி அந்த அக்கா சுபாக்கா அவங்கள நான் தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது நாங்க போற வழியில தான் அவங்க வழியில வச்சு பார்த்தோம். அதாவது தலைவரை வழி அனுப்பும் போது இடையில பார்த்தோம். அன்னை பார்த்ததுதான் தெரியும் இப்படி ஒரு அக்கா இங்க இருக்காங்க. அவங்க தனியா தளபதியை சந்திச்சாங்க. அன்னைக்கு அது ரொம்ப பெருமையா இருந்து. இன்னைக்கு அவங்க கூட இவ்வளவு மகளிர்கள் வந்திருக்குன்னா பெருமையா இருக்குது. சரி, தோவாளை ஊராட்சியை பத்தி சொல்லணும். தோவாளை ஊராட்சினா நான் ஜெயிக்கமோ தோத்தமோ வேலை பார்ப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்டா இந்த பக்கத்துல ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஓட பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் நம்பி காமிச்சிருந்தாங்க. நான் அதை கண்டிப்பா தளபதி கிட்ட கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் நினைச்சோம். அதை அங்கெல்லாம் கொண்டு போனா பஞ்சாயத்திலே பண்ணிடுவான்னு சொன்னாங்க. அதை பண்ணித்தான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். மூணாவது நாள் இங்க இருந்து கொஞ்சம் தலைவர்கள் அங்க போயாச்சு. இத்தனை 5 வருஷம் இருந்திருக்காங்க, இதே ஊர்ல தான் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் பார்க்கல. எங்களை கூட்டிட்டு போய் காமிச்ச உடனே அந்த இடத்த நான் திருப்பி இருந்துறேன். நாங்களே முடிச்சு வந்துடுவோம். நாங்க கண்டிப்பா அது அவங்களால நடந்துதான் நல்ல விஷயம் தான். இது 5 வருஷம் முன்னாடியே பண்ணிருக்கணும். ஜிபே மூலமா பணம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஊரடிச்சு உலக பொருளுடைய வேலை எங்க கலவரத்தையும் கிடையாது, எங்க தலைவருக்கும் கிடையாது. ஜிபே மூலமா பணம் ஏற்ற வாங்கினாங்க தெரியுமா? அவன் சொந்த உழைப்புல, அதாவது கொத்த வேலைக்கு போயிருப்பான், டெய்லி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பான். அந்த பணத்துல மக்களுக்காக செலவழிக்கிறதுக்காக ஒரு 100 ரூபாய் தாங்க, இல்ல 200 ரூபாய் தாங்க, இல்ல 500 ரூபாய் தாங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு பேர் அவங்க ஏதாவது சொன்னாங்களா, அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா தளபதி அடுத்தவங்களை கொச்சைப்படுத்தி சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த வளர்ப்பு தான் நாங்க அதை போல சொல்ல. ஜிபேல வாங்கினாலும் அதை நாங்க வீட்டுக்கு கொண்டு போகல. அதையெல்லாம் மக்களுக்காக தான் செலவழிச்சிருக்கும் போது மக்களுக்காக தான் கேட்டோம், யார் வீட்டுக்கும் கொண்டு போகல. இப்பவும் சொல்றேன், தோவாளை ஊராட்சியில அவருடைய உள்ளாட்சி தேர்தல் தளபதி உடவுடைய வேட்பாளர் மட்டும் இல்ல, நீங்களா நிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் தளபதி வேட்பாளர் அறிவிப்பாரு. மற்ற கட்சியை போல இவன் தான் வேட்பாளர், இவங்க தான் செய்வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணுங்க, இவங்களை விட்டு ஜெயிக்க வைப்போம் சொல்லி கொண்டு வாங்க, நான் கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். பெருமண்டான யாருமே இங்க கட்சியில கிடையாது. எல்லாரும் உழைக்கக்கூடியவங்க தான். எல்லாரும் தலைவர் கிடையாது, எல்லாரும் தொண்டர் தான். நானும் என்னன்னு சேர்த்தான் சொல்றேன். அடுத்த ட்ரிப் நீ கன்னியாகுமரியில இல்ல வேற ஆளை விடணும், அவனை ஜெயிக்க வேண்டிய கடமை தான் எனக்கு தவிர எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி அடுத்த கட்சி தாவி போடைய ஆள்லாம் நாங்க கிடையாது. நாங்க அதை சொல்றோம்ல, இப்பவும் சொல்றேன், நான் உயிர் குளிர்ச்சி இல்ல வரைக்கும் தளபதிக்காகவும் உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருப்பேங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 965952
20537.